டைரக்டா அட்டாக் பண்ணா திருப்பி என்ன வேணாலும் ப்ராப்ளம் நடக்கும், நம்மளால சமாளிக்க முடியாது தெளிவா தெரிஞ்ச ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கா வந்து நிறைய இடத்துல வந்து அவங்களோட பேஸ் யூஎஸ் பேஸ் கேம்ப்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் கேம்ப்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வார் டைம் இல்ல ஒரு எமர்ஜென்சி இல்ல அந்த ஊர்ல இருக்க அந்த நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக, அதாவது நம்ம ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக. இப்போ யூஎஸ் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் அரப் கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க. சோ அவங்கள ரெக்கவர் பண்றது இந்த மாதிரி பேஸ் கேம்ப்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கான மெயின் மோட்டிவே வார் டைம்ல எப்படியாவது ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது நம்ம பேஸ் கேம்ப்ஸ் இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. அங்க வந்து நீங்க என்ன வேணாலும் மிசைல்ஸ் அட்டாக் பண்ணலாம், இல்ல வந்து ஏர்கிராஃப்ட் லான்ச் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தந்த பர்டிகுலர் கண்ட்ரீஸோட பர்மிஷன் வாங்கி இருக்கணும். அந்த மாதிரிதான் யுஎஸ் வந்து நிறைய இடத்துல பேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கத்தார் அட்டாக் பண்ண இடத்துல மட்டும் யுஎஸ் பேஸ் வச்சு இல்ல, பஹ்ரைன், கத்தார், குவைத், யுஏஇ, ஜார்டன், ஈராக், சவுதி அரேபியா இந்த மாதிரி வந்து கண்ட்ரீஸ்லயும் வந்து அவங்களோட பேசஸ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் முக்கியமா கத்தாரை வந்து ஈரான் போக்கஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8,000+ யூஎஸ் சிட்டிசன்ஸ் அங்க இருக்காங்க. அந்த பேஸை பார்த்துக்கிட்டு இல்ல ஏர்கிராஃப்டை ரைட் பண்ணிக்கிட்டு